எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளுக்குமே தனி சிறப்பு இருக்கிறது. அந்த வரிசையில் ஆடி மாதத்தில் வரும் மிக உன்னதமான திருநாள் ஆடி தபசு. இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்திய தெய்வ திருநாள். ஆனால் அம்பிகை ஏன் ஊசி முனையில் நின்று தவம் செய்தார்? அந்த தவத்திற்கும் ஆடி தபசுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த நாளில் நாம் அம்பிகையை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அளப்பரிய பலன்கள் என்னென்ன? இது எல்லாம் பற்றி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடி தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக தேரோட்டத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதற்கு காரணம் ஆடி தபசு விழா உருவானதே சங்கரன் கோவில் ஸ்தலத்தை வைத்து தானா. ஆடி தபசு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம முதலில் சங்கரன் கோவில் திருத்தலத்தின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன் சங்கன் பதுமன் என்ற 2 நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தார்களாம். இவர்களில் சங்கன் என்பவர் சிவபெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர். இவர்கள் இருவருக்கும் இடையே தான் வணங்கும் கடவுள்தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் அடிக்கடி வருமாம். நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாகவே மாறிவிட்டது. அதனால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர். சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என்று தங்களின் சந்தேகத்தை கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்று சொன்னாராம். ஆனால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் பார்வதியிடம் கேட்க, அதற்கு உரிய காலம் வரும் என்று பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தாள் அம்பிகை. பிறகு சிவபெருமானிடம் சென்ற அம்பிகை நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த நீங்கள் இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். ஆனால் சிவபெருமானோ அது அவ்வளவு எளிதான காரியமல்ல பார்வதி. ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்று சொன்னாராம். அப்படியா, இந்த சிறப்பான விஷயம் நடைபெற நானே தவம் செய்கிறேன் என்றார் பார்வதி தேவி. இதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான், முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நீயும் சேர்ந்து தவம் செய். உரிய காலம் வரும்போது நாங்கள் உங்களுக்கு காட்சி தருவோம் என்று சொன்னாராம். அம்பிகை தவக்கோலத்துடன் புறப்பட்டார். அவருடன் தேவலோக பெண்களும் நாங்களும் உங்களுடன் வருகிறோம் என்று கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னை மர வனத்திற்கு வந்தனர். அங்கு ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தார். தேவர்கள், முனிவர்கள், அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணராகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்த திருநாள் தான் ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அம்பாள் தவம் புரிந்த புன்னை மரங்கள் சூழ்ந்த புனித வனமே இன்று உலக புகழ் பெற்ற அருள்மிகு சங்கர நாராயணர் திருக்கோவில் அமைந்திருக்கும் சங்கரன் கோவிலாக விளங்குகிறது. இப்படி ஹரியும் ஹரனும் ஒருங்கே இணைந்து ஓர் உருவில் காட்சி கொடுத்தனர். இந்த காட்சியை அம்பாளின் அருளால் சங்கனும் பதுமனும் தரிசித்து நற்பேறு பெற்றனர். சங்கர நாராயணரின் சிவனுக்குரிய வலது பாகத்தில் தலையில் கங்கை, பிறை நிலா, அக்னி, ஜடாமுடியுடன், கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல் போன்றவற்றுடன் திருவாசியில் நாக வடிவில் சங்கன் குடைபிடிக்கிறான். அதே போல மகாவிஷ்ணுவுக்குரிய இடது பாகத்தில் நவமணி கிரீடம், கையில் சங்கு, மார்பில் துளசி மற்றும் லட்சுமி மாலைகள் இவற்றுடன் திருவாசியில் நாக வடிவில் பதுமன் குடைபிடிக்கிறான். இவ்வாறு தவம் செய்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கர நாராயணராக திருக்காட்சி கொடுத்த மாதம் ஆடி மாதம் என்கிறது புராணம். இதைத்தான் ஆடி தபசு என்று நாம் கொண்டாடுகிறோம். கோவாகிய பசு கூட்டத்துடன் மதி போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர். கோமதி என்ற சொல்லுக்கு பசு கூட்டத்துடன் வந்து மதியாகிய ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராக்கியத்தை குறிப்பதாகவும் அர்த்தம். சங்கரன் கோவில் சிவஸ்தலமாக இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் புரிகிறாள். ஆடி தபசு அன்று மஞ்சள் ஆடையில் தவ கோலத்தில் கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவமும் சங்கர நாராயணர் திருக்காட்சி அளித்த வைபவமும் நடைபெறும். ஆடி தபசு அன்று கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சங்கரன் கோவில் ஆலயத்தில் வீட்டிற்கும் சங்கர நாராயணர் சந்நிதியில் காலையில் நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தம் தருகிறார்கள். பகல், மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளில் திருநீர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சங்கர நாராயணருக்கு வில்வமும் துளசியும் சாத்தப்படுகிறது. இங்கு சங்கர நாராயணருக்கு அபிஷேகம் கிடையாது.
ஸ்படிகலிங்கமாக வெள்ளி பேழையில் உள்ள சந்திர மௌலீஸ்வரருக்கு தான் அபிஷேகம் செய்கிறார்கள். இத்தல உற்சவருக்கு சிவராத்திரி மற்றும் ஏகாதசி நாட்களில் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. ஆடி தபசு நாளில் இந்த உற்சவரே அம்பாளுக்கு சங்கர நாராயணராக எழுந்தருளி காட்சி தருகிறார். ஆலய வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் இருக்கிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுமாம். ஆடி தபசு விழா இந்த தலத்தில் 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. சங்கரன் கோவில் பாம்புகளான சங்கன் பதுமன் வழிபட்ட கோவில் என்பதால் இங்கு புற்று இருக்கிறது. புற்று மண் தான் பிரதான பிரசாதம். நோய் இருப்பவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர். சரும நோய்கள் நீங்கும். மேலும் வீடுகளில் பூச்சி, வள்ளி, வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக் கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. தவம் இருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்று சுற்றுகின்றனர். ஆடி தபசு கொடியேறிய பின் ஆடி சுற்று என்ற பெயரில் பக்தர்கள் கோவிலை 101, 501, 1001 என்ற எண்ணிக்கையில் சுற்றுகிறார்கள். ஆடி சுற்று சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாளின் கால் வலியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆண்டு ஆடி தபசு திருவிழா சங்கரன் கோவிலில் ஜூலை 28, 2026 செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி செவ்வாய் இரவு முதல் ஆரம்பமாவதால் அம்பாளுக்கு இறைவன் காட்சி கொடுத்த நேரம் பௌர்ணமி நேரம் என்பதால் 28ஆம் தேதியே சங்கரன் கோவிலிலும் சில கோவில்களில் 29ஆம் தேதியும் ஆடி தபசு திருவிழா கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி எப்போது வருகிறது என பார்த்தால் 28/7/2026 இரவு 7:33 மணிக்கு துவங்கி 29/7/2026 இரவு 8:58 மணிக்கு முடிவடைகிறது. சங்கரன் கோவில் முறைப்படி நீங்க ஆடி தபசு விரதம் இருந்தால் 28ஆம் தேதியும், உங்கள் ஊர் கோவில்களில் 29ஆம் தேதி இந்த விழா கொண்டாடப்பட்டால் 29ஆம் தேதியும் இந்த ஆடி தபசு வழிபாடு நீங்க செய்யலாம். வாய்ப்பு இருந்தால் ஆடி தபசு திருநாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலுக்கு சென்று சங்கர நாராயணரையும் கோமதி அம்மனையும் தரிசித்து வழிபடலாம். அங்கு போக முடியாதவர்கள் அருகில் உள்ள சங்கர நாராயணர் ஆலயத்திற்கோ அல்லது நம் வீட்டிற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கோ சென்று வழிபடலாம். கோவிலுக்கு போக முடியாதவர்களும் கவலைப்பட வேண்டாம். வீட்டிலிருந்தே எளிமையான முறையில் அம்பிகையை வழிபட்டாலும் அவளது அருளை பரிபூரணமாக பெறலாம். சங்கனும் பதுமனும் வைத்திருந்த சந்தேகத்தை தீர்த்து அவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக அம்பிகை தவம் இருந்து ஈசனின் அருளால் சங்கர நாராயணர் திருக்கோலத்தை உலகிற்கு காட்டினாள். அதுபோலவே நம்முடைய வேண்டுதல்களையும் அம்பிகை ஈசனிடம் எடுத்துச் சொல்லி நிறைவேற்றி வைப்பாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் குழந்தை பேறு, திருமண தடை நீங்க, நல்ல வேலை கிடைக்க, தொழில் வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, உடல் நலம், கடன் தொல்லை நீங்குதல் என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நாளில் அம்பிகையிடம் மனம் திறந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் உங்கள் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இந்த நாளில் அம்பிகையிடம் முறையிட்டால் நிச்சயம் நிறைவேறும். ஆடி தபசு நாளன்று அதிகாலையில் நீராடி தூய்மையான உடை அணிந்து விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. முழு விரதம், அதாவது முழு நாளும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால், பழம் போன்ற எளிய உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி கோமதி அம்மனை மனதார தியானிக்க வேண்டும். அதேபோல் அன்றைய தினம் சங்கர நாராயணரையும் மனதார நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல், பாயசம், சுண்டல் இவற்றை நைவேத்தியமாக வைக்கலாம். இவை எதுவும் செய்ய முடியவில்லையா? பரவாயில்லை. 1 டம்ளர் பால், 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இவை மட்டும் போதும். அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். இந்த சிறப்பான உன்னதமான ஆடி தபசு நாளில் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் அம்பிகையிடம் மனமுருகி சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். மேலும் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை வைத்து பூஜை செய்து பின்னர் அந்த பொருட்களை குறைந்தது 3 சுமங்கலி பெண்களுக்காவது தானம் வழங்குவது மிகவும் சிறப்பு. இதனால் அம்பிகையின் மனமகிழ்ந்து தனது அருளை பரிபூர்ணமாக வழங்குவார் என்பது நம்பிக்கை. ஆடி தபசு என்பது அம்பிகையை மட்டும் வழிபடும் நாள் அல்ல. சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் மகாவிஷ்ணு ஆகிய மூவரையும் ஒரு சேர வழிபடுவதற்கு உகந்த அரிய திருநாள். இந்த நாளில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழிபாடு செய்தால் மூவரின் பரிபூரணமான அருளை பெற்று வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் விலகி நினைத்த காரியங்கள் கைகூடி குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சகல நலன்களும் பெருகும்.
இந்த ஆடி தபசு திருநாளில் அம்பிகையின் அருள் உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் நிறைந்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை மற்றும் சகல நலங்களும் வழங்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.